ஆராதனை டிவியின் அன்பு நெஞ்சங்களே, பிரான்சிஸ்கன் யூபிலி ஆண்டு 2026 என்ன தவம் செய்தோம். அண்ணல் அசிசியாரின் ஆன்மீக வழியில் நடக்கும் குருக்கள், கன்னியர்கள், அருட் சகோதரர்கள், இறை மக்கள் நாங்கள். இந்த வருடத்தையே பிரான்சிஸ்கன் யூபிலி ஆண்டாக அண்ணல் அசிசியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தற்போதைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அறிவித்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏழ்மையின் காதலராக, மறு கிறிஸ்து என்று அமைதி தூதுவராக போற்றப்பட்டவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியா. அவர் மனமாற்றத்திற்கு முன்பாக தாமியோன் என்ற ஒரு ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பாடுபட்ட சிறு வழியாக ஆண்டவர் அவரிடம் பேசினார். இடிந்து கொண்டிருக்கும் எனது திருச்சபையை பழுதுவார். எனவே செல்வ செழிப்பை நோக்கி, பணத்தையும் நோக்கி பயணித்த கத்தோலிக்க திரு அவையை ஏழ்மையை நோக்கி பயணிக்க, ஏழ்மையை தனது மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தியவர்தான் பிரான்சிஸ் அசிசியா. இந்த கால சூழலில் பார்க்கையில் பல நாடுகளுக்கிடையே அமெரிக்க நாடு தென்கொரிய நாட்டுக்கு எதிராக போர் முழுகிறது. வெனிசுலா நாட்டுடைய தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். இது இப்படியே சென்றால் 3ஆம் உலகப் போர் வரும் என்று கணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய திருத்தந்தை வழியாக இந்த வருடத்தில் உலகத்தின் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவே புனித பிரான்சிஸ் அசிசியா அமைதியின் தூதுவரானவர். அவருடைய ஆன்மீக வழியில் நாம் நடப்பதினால் இந்த உலக அமைதியை பெற முடியும் என்று கருதி இந்த ஆண்டை அறிவித்திருக்கிறார். இந்த வருடத்தில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கியம் என்னவென்றால் பரிபூரண பலன். ஏன் இந்த பரிபூரண பலன்? அன்புக்குரியவர்களே, நாம் இறந்த பிறகு ஒருவேளை நரகத்தின் தீவினையிலிருந்து நாம் தப்பித்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அவதிப்படக்கூடிய, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நம்முடைய ஆன்மாக்கள். எனவே இந்த பரிபூரண பலன் என்பது அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அவதிப்படுகின்ற ஆன்மாக்கள் அந்த வேதனையிலிருந்து விடுதலையாகி விண்ணகம் செல்வதற்கு தாயாம் திருச்சபையால் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை, ஞான சலுகை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிரான்சிஸ்கன் மற்றும் அண்ணல் அசிசியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் ஜெபிக்கலாம். இதை ஒரே நாளில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 20 நாட்கள் எடுத்து இந்த 20 நாட்களுக்குள் நீங்கள் செயல்களை செய்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக மட்டும்தான் நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆன்மா உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து விண்ணகம் செல்லும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த பிரான்சிஸ்கன் யூபிலி ஆண்டில் அநேக ஆன்மாக்களை உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து நாம் விண்ணகம் செல்வதற்கு உதவி செய்வோம். மேலும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த பரிபூர்ண பலனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டிக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித பிரான்சிஸ் வாழ்க.